இப்போ தாவேக தரப்பிலிருந்து வழக்கறிஞர் மேலும் சில வாதங்களை முன் வச்சிருக்காரு. நாங்கள் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக வளர்ந்து வரோம், இந்த விவகாரத்தில் ஒரு நியாயமான விசாரணை வேண்டும் அப்படின்றதான் எங்கள் தரப்பு முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதற்காக தான் உச்சநீதிமன்றத்துடைய ஒரு சிறப்பு விசாரணை குழுவை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு தற்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை குழு மீது எங்களுக்கு நம்பிக்கையாக இல்லை. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜய்க்கு எதிராகத்தான், விஜய் தரப்புக்கு எதிராக தான் ஒருதலை பட்சமாக தான் அவங்களுடைய வாதத்தை முன் வச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அரசு தரப்புலேருந்து அமைக்கப்பட்ட ஒரு விசாரணை குழுவை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான சந்தேகத்தை ஏற்படுத்துது. எங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை இருக்குது. அதன் காரணமாக உச்சநீதிமன்ற தலைமையில் ஒரு விசாரணை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நாங்கள் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக வளர்ந்து வரோம், இந்த விவகாரத்தில் ஒரு நியாயமான விசாரணை வேண்டும், ஒரு எந்த தரப்பையும் சாராத ஒரு நடுநிலையான விசாரணை வேண்டும், அதுக்காக தான் உச்சநீதிமன்றத்துடைய விசாரணையை கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு விளக்கத்தையும் தற்போது கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஏற்கனவே ஒரு உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் புரோட்டோக்காலை வகிக்கிறதுக்கு, எஸ்ஓபியை வகுப்பதற்கு ஏதாவது ஒன்று வழக்கு நிலுவையில் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப தாவேகா ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஏற்கனவே மனு தாக்கல் செஞ்சுருக்கோம், அந்த மனு தற்போது நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேகா தரப்பு மறுத்த நிலையில் தமிழக அரசு வழக்கறிஞர் நிலுவையில் உள்ள வழக்கை சுட்டிக்காட்டியிருக்காரு. ஆமாம், இது தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் வில்சன் தான் ஆஜராயிருக்காரு. இப்போ அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, ஆமாம் இந்த ஒரு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மனு நிலுவையில் இருக்குது, ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது, பெண்டிங் இருக்குது. அந்த விஷயத்தை தாவேகா தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டாமல் இருந்திருக்காரு. ஆனால் தமிழ்நாடு அரசு தரப்பை தாக்கல் செஞ்ச வழக்கறிஞர் அதை சுட்டிக்காட்டியிருக்காரு. இந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய கேஸ் ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத சுட்டிக்காட்டியிருக்காரு. அப்படி வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மற்ற மனுக்களில் நீதிமன்றம் எப்படி உத்தரவிட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் தாவேகா தரப்பில் என்ன அப்படின்னா, அந்த ஷெட்யூல் பண்ணும்போதும் அல்லது ஷெட்யூலில் மாற்றம் ஏற்படும் போதும் காவல்துறை அனுமதி வழங்க தாமதம் ஏற்பட்டால் நீதிமன்றம் போய் தான் அனுமதி வாங்கியிருக்காங்க பல தருணங்கள் அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான எஸ்ஓபி வகுக்கணும் அப்படின்ற ஒரு பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது எப்படி அனுமதி கொடுத்தாங்க, இப்போ தாவேகாவுடைய மனுக்கு காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படின்றது இல்லை தற்போது உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு அனுமதியும் ஒரு தாவேகாவுடைய நிகழ்வுக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும், அதை மீறக்கூடிய பட்சத்தில் அனுமதி வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில காலதாமதம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அதுக்கு அனுமதி மறுத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பு மீறி அடுத்ததாக நீதிமன்றத்திற்கு தாவேகா தரப்பு பல சந்தர்ப்பங்களில் போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் பல தருணங்களில் அதுக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி நீதிமன்றம் அந்த கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இதில் முன்வைக்கப்படுது. ஸோ இப்போ வரைக்கும் தாவேகா தரப்பில் மிக முக்கியமான டிமாண்ட் என்ன அப்படின்னா, விஜய் மீது வைக்கப்பட்ட அந்த கருத்துக்களை நீக்கணும், அந்த கருத்துக்கள் ஏற்புடையதாக இல்லை, விசாரணை அப்படின்றது சிபிஐ விசாரணை அவங்க கேட்கல, மாறாக உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை வேணும் தான் கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு எதிர்க்கட்சியாக தாவேகா வளர்ந்து வருது இருக்குது. எனவே எங்களுக்கு இந்த ஒருதலை பட்சமாக இந்த விசாரணை நடந்தால் எங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவராக வெளியில் போல, காவல்துறை சொல்லி தான் போனார் அவர், ஏன்னா அங்கே இருந்தால் மேலும் சிக்கல் ஏற்படும், அதனால தான் போகணும். பாதிக்கப்பட்டவர்களை ஏன் சந்திக்கல அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்கு எங்களுக்கு அனுமதி தரல, காவல்துறை எங்களை தடுத்தது, அதனால தான் பாதிக்கப்பட்டவர்களை எங்கள் நிர்வாகிகளால் சந்திக்க முடியல அப்படின்ற வாதத்தை தற்போது தாவேகா தரப்பு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு. நீதிபதிகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வழக்கு எஸ்ஓபி தொடர்பாக இருக்கும்போது இது கிரிமினல் வழக்காக எப்படி பட்டியலிடப்பட்டது அப்படின்றாங்க. அதாவது இந்த வழக்கில் கொலை குற்றமாகாத மரணம் விளைவித்தல் அப்படின்ற பிரிவுகளில் மொத்தம் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் தான் மதியழகன், ஆனந்த், நிர்மல்குமார் போன்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு அப்படின்றது கொலை குற்றமாகாத மரணம் விளைவித்தல் பிரிவில் எப்படி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது அப்படின்ற கேள்வியும் தற்போது முன்வச்சிருக்காங்க. இதில் 2 கேள்விகள் மிக முக்கியமான கேள்வியாக இப்போ வரைக்கும் நீதிமன்றம் முன்வச்சிருக்கு. அதாவது ஏற்கனவே எஸ்ஓபி வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அதாவது என்னென்ன ஒரு அரசியல் கட்சி ஒரு பொதுக்கூட்டத்திற்கோ ஒரு பரப்புரைக்கோ அனுமதி கேட்டால் என்னென்ன நெறிமுறைகளை பின்பற்றணும், எதன் அடிப்படையில் அனுமதி தரணும், என்னென்ன விஷயத்தில் காவல்துறை கவனத்தில் கொள்ளணும், அந்த கட்சிகளுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குது அப்படின்றத முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குது. ஆனால் அந்த கேஸ் பெண்டிங் இருக்கும்போது அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல், அதில் முழுமையாக அந்த தீர்ப்பு வழங்கப்படாமல் எப்படி இந்த மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது, எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது தாவேகா நீதிமன்றத்தை அணுகி தொடர்ச்சியாக பல இடங்களில் பல தருணங்களில் அனுமதி பெற்றிருக்காங்க. தாவேகா மட்டும் கிடையாது, பல அரசியல் கட்சிகளும் இதே மாதிரி இந்த எஸ்ஓபி அப்படின்றது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தான் பொருந்தும்.
ஸோ இப்போ திமுக, அதிமுக மற்ற அனுமதி கிடைக்காத பல கட்சிகளுக்கு இப்போ நீதிமன்றம் மூலமாக பல தருணங்களில் இந்த அனுமதியை பெறுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படின்ற கேள்வியை தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தை நோக்கி உச்சநீதிமன்றம் முன் வச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக விஜய் தரப்பில் ரோட் ஷோ நடத்த வழிகாட்டு நெறிமுறையை வகுக்க வேண்டும் அப்படின்னு மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி வாதிட்டிருக்காரு. தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது, ரோட் ஷோ நடத்த தொடர்பாக வழிகாட்டுதல் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு கிரிமினல் மனுவாக எப்படி பதியப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதாவது இந்த எஸ்ஓபி வகுக்கணும் அப்படின்னு சொல்ற மனுவை வந்து எப்படி கிரிமினல் வழக்காக பதியப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை தற்போது உச்சநீதிமன்றம் முன் வச்சிருக்கு. வழக்கு கிரிமினல் வழக்காக இருப்பதாக நீதிமன்ற பதிவாளர் அதை உரிய நீதிபதி முன்பாக விசாரணைக்கு பட்டியலிட்டிருக்காரு. ஸோ இப்போ கிரிமினல் வழக்காக இருப்பதன் காரணமாக அந்த வழக்கு அந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு நீதிபதி இருப்பாங்க. இப்போ மத்திய அமைப்பு சிபிஐ தொடர்பான வழக்கு, தமிழ்நாடு அரசு தொடர்பான வழக்கு, மணல் குவாரி சம்பந்தமான வழக்கு அப்படின்னா ஒவ்வொரு நீதிமன்றமும் ஒவ்வொரு நீதிபதியும் அந்தந்த தனித்தனி வழக்குகளை விசாரிப்பாங்க. அதன் அடிப்படையில் தற்போது கிரிமினல் வழக்கு அப்படின்னு காரணமாக அதை பட்டியலிட்டதன் காரணமாக கிரிமினல் நீதிபதி முன்பாக அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதி முன்பாக பட்டியலிடப்பட்டிருக்கு அப்படின்றத வில்சன் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அரசு தரப்பு வழக்கறிஞர் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இதன் காரணமாக இப்போ உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்வி, முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படாதப்ப அரசியல் கட்சிகளுக்கு எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது, இதில் அந்த முடிவு என்ன, எஸ்ஓபி வகுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த மனு மீது எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன அப்படின்ற கேள்விகளை, ரெண்டு முக்கியமான கேள்விகளை தற்போது முன் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ரோட் ஷோ நடத்துவது தொடர்பாக பதியப்பட்ட வழக்கு எப்படி கிரிமினல் வழக்காக பதிவு செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஓபி வழக்கு அப்படின்றது அந்த முறையான வழிகாட்டு நெறிமுறையை வகுக்க வேண்டும் அப்படின்றது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றம் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறத இந்த வாதங்கள் மூலமாக உச்சநீதிமன்றம் எழுப்ப இருக்கக்கூடிய கேள்விகள் மூலமாக நம்மால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்ததாக தாவேகா தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் இந்த வழக்கில் அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஒருதலை பட்சமாக விஜய்க்கு எதிராகத்தான் கருத்துக்களை சொன்னார். எனவே அரசு அமைத்த இந்த விசாரணை அமைப்புகளை விசாரணை குழுவை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உச்சநீதிமன்றம் முன்பாக இன்னும் 4 வழக்குகள் இருக்குது. அவங்க தரப்பில் ஏன் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க அப்படின்ற வாதத்தை அவங்க முன்வைக்க வேண்டியிருக்கு. முதற்கட்டமாக தற்போது விஜய் தரப்பு வழக்கறிஞர் தான் வாதத்தை முன்வச்சிட்டு இருக்காரு. தமிழ்நாடு அரசு தரப்புலையும் அதற்கு அவ்வப்போது பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது தமிழ்நாடு அரசுடைய வாதம் அப்படின்னு இருக்கும்போது இதில் என்னென்ன வாதங்கள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன் வச்சுது அப்படின்றத ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காங்க. அதில் முறையாக என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது, எதன் அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்ற வாதங்கள் எல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ முதல்ல மனுதாரர் யார் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் தான். விஜய் தரப்பில் தாவேகாவுடைய தலைவர் விஜய் தரப்பில் ஆஜராகிருக்கிற வழக்கறிஞர் முதல்ல அவங்க ஏன் இந்த மனுவை தாக்கல் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றதுல அவங்க தரப்பு வாதத்தை முதற்கட்டமாக பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக சிபிஐ விசாரணை ஏன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பு வழக்கறிஞர் ஜிஎஸ் மணி போன்றவர்களும் இந்த வழக்குடைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் சம்பந்தப்பட்டக்கூடிய மனுதாரர்கள் அடுத்த வாதத்தை முன்வைக்குவாங்க. ஸோ இதன் அடிப்படையில் இந்த பஞ்ச் ஆஃப் பெட்டிஷன் ஒரு 5 பெட்டிஷன் இருக்குது. இந்த 5 பெட்டிஷனில் நீதிமன்றம் முக்கியமாக என்ன முடிவெடுக்க போகிறாங்க, இன்றைக்கி அதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் கொடுக்குமா, இல்லை அந்த கருத்துக்களை நீக்குவதற்காக, இல்லை முதற்கட்டமாக இது ஒரு எதிர்கட்சியாக கருதக்கூடிய ஒரு கட்சி நிறைய கருத்துக்கள் தொடர்பாக அவங்க இது பண்ணுறாங்க, ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க, அதை பற்றி என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றதுலாம் ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. தாவேகா தரப்பு வந்து நிறைய வாதத்தை முன் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க மக்கள் மன்றத்தில் இந்த மாதிரியான வாதத்தை அவங்க முன்வைக்கல. நேரடியாக இதில் சதி இருக்குது அப்படின்ற வாதத்தை தான் அந்த வீடியோவிலேயே விஜய் சொல்லியிருந்தார். இது அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் இன்னும் தங்கள் தரப்பு வாதத்தை தற்போது உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்பு முன் வச்சுட்டு வரக்கூடிய நிலையில் நீதிபதிகள் இன்னொரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒரே நாளில் வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதே இந்த மாதிரியான ஒரே நாளில் வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு, இது என்ன மாதிரியான நடைமுறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது இந்த வழக்கு ஒரு பக்கம் கிரிமினல் வழக்காக எப்படி பதிவு செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது கிரிமினல் வழக்காகனா எதை குறிப்பிட்றாருன்னா அந்த ஒரு முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற பெண்டிங்கில் இருக்குது. அந்த வழக்கு எப்படி கிரிமினல் வழக்காக கீழே வந்தது அப்படின்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எழுப்புது. அதுக்கு அடுத்ததாக